மாமா என்ன மாமா இது? நீ பாட்டு மூக்க பிடிச்சிட்டு கால கழுவிட்டு இருக்க. அங்க நரோட்ல வண்டி நிக்குதுல்ல, நீ பாட்டு சாகவாசமா உட்காந்துட்டு இருக்க. ஆமாண்டா, அந்த வீட்டுக்கு போயிட்டு வந்திருக்கும்ல, கை கால் மட்டும் இல்ல நியாயமா மூஞ்சியே கழுவணும். தண்ணி நாத்தம் தாங்க முடியல, கை கால் கழுவிட. நான் கழுவுல, இல்ல எருமாடு தான் குளிக்கும். அப்ப என்ன எருமைக்கிறியா? நான் அப்படி சொல்ல. வந்து உட்கார எருமை. நீதான் எருமை. இப்ப என்னங்கிற, உனக்கு பொண்ணு பிடிச்சு போச்சு. ஆமா, பொண்ணுக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்ல. வேணாம். இப்போ ஊருக்கு போகணும், கொப்பங்க சொல்லி கல்யாணத்துக்கு ஏற்பாடு தானே. என்னமா அர்த்தமா பேசிட்டு அந்த பொண்ணை பத்தி உனக்கு என்ன தெரியும்? வேற என்ன மாமா தெரியுமா? ஐயோ, ஒப்ப ஒரு பயங்கரமான ஆளப்பா. அவன் ஊர் பஞ்சாயத்துல பேசுற மாதிரியே திண்ணையில் உட்காந்து நைன்னு பேசிட்டு இருப்பான். சுப்ரீம் கோர்ட் லாயர் மாதிரி அந்த பொண்ணை பத்தி டீடைல் எல்லாம் கேட்பான். ஒண்ணும் தெரியாம நீ திருத்துன்னு முடிச்சு நிப்ப. உன் வயசுக்கு நிக்கலாம், என் வயசுக்கு நான் திருத்துன்னு முடிச்சு நிக்க முடியுமா? சரி, இப்ப என்ன பண்ணலாம் சொல்லுங்க. போய் 4 பேர்த்து கேட்டு அந்த பொண்ணை பத்தி விசாரிப்பா. எப்படி மாமா விசாரிக்கிறது? ஏன் விசாரிக்க முடியாது? அண்ணா கொஞ்சம் தீப்டி கொடுங்கன்னு ஆரம்பிக்க வேண்டியதுதான். கொடுத்தாங்கன்னா 10 வச்சிட வேண்டியதுதான். இது எப்படி இருக்கு? சூப்பர். அதோ அங்க ஒரு மாக்கா மாடு கழுவிட்டு இருக்கேன், அவங்கிட்ட போய் வத்தி போட்டு கேப்பா. மாமா வா மாமா. நானே தம்பி, என்ன மாடு கழுவிங்களா? வேணாம் சொல்றேன். மாடு நல்லா இருக்குதா? இது காங்கிங்காலையா? மாமா போலாம். மாமா அட சும்மா இருக்குதா? ஏனப்பா தண்ணிக்குள்ள இறங்கி நல்லா கழுவுறது இல்லையா? அது என்ன கரையில் நின்று தடவிட்டு இருக்கிறீங்க? நீச்சல் தெரியாதா? மாமா நான் சொல்றது கேளுங்க, போலாம். என்ன பேச மாட்டீங்களா? மாடோட மாடா நின்ட்டீங்க. மாமா போலாம். பயந்துட்டியா? சும்மா லுக்கு தான் விடுறேன். ஆள் தூக்கடா போய் மாடு கழுவிட்டு இருக்கிறேன். தம்பி வணக்கங்க. நான் உள்ளூருங்களா? இல்ல நாங்க பக்கத்து ஊருங்க. இந்த ஊருக்கு ஒரு பொண்ணு பாக்குற விஷயமா வந்தோம். இவங்க அண்ணனத்தை பொண்ணு பார்த்துருக்கோம். மை நேம் இஸ் வீரனுங்க. நம்ம ஊர்லயே நான் தான் எனக்கு எஜுகேஷனு. எல்லாரும் என்னை ஷார்ட்டா வீரான்னு கூடுவாங்க. வாங்க போலாம். ஏன் போறேன் தம்பி எப்பவுமே அப்படித்தானுங்க, கொஞ்சம் எஜுகேஷன் கிடையாது, கை நாட்டு. பொண்ணு பார்த்துமுங்க, தம்பிக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. பார்த்தா படிச்சு பிள்ளையா இருக்குதுங்க, ரொம்ப லட்சணமா இருக்குது. பேர் கூட ஏதோ விஜயான்னு சொன்னாங்க. எனக்கு தானுங்க அந்த பொண்ணை பார்த்தா கொஞ்சம் வில்லங்கமான பொண்ணாவே தெரியுது. இல்லைங்க, அதாவது உள்ளூர் பொண்ணை பத்தி தப்பா பேசினா யாருக்குமே கோபம் வர்றது சகஜம் தானுங்க. என்னங்கன்னா இந்த பொண்ணு விஜயா எந்த மனுஷனையும் மதிச்சு பேசுறது கிடையாதுங்க. வாயை திறந்த இங்கிலீஷ் மதிச்சு கேட்கறதும் கிடையாதுங்க. காதல ஒரு ரேடியோ மாட்டிட்டு அதுவா நியூஸ் கேட்டுருதுங்க. அப்படி என்னதான் கேட்கும் தெரியல. மாமா இருமாப்ல, இப்போ நம்ம ஊருக்கு அம்மா கரையிலேயே காதல் டூயட் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படி இருக்கும்போது காலேஜில் படிக்கிற புள்ள காதல் கீதல் பண்ணிருக்குமோன்னு எனக்கு. மாப்பிளைக்கு என்னங்கன்னா காதல் கீதல் பண்ணியிருந்தாலும் பரவாயில்ல, அது முன்ன பண்ணிருந்தா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்கிறாங்க. ஆனா இந்த டாக்டர் ஹாஸ்பிட்டல் போயிருந்தா வில்லங்கமாச்சேன்னு யோசிக்கிறாருங்க. இப்ப நீங்க மாடு கழுவிட்டு இருக்கிறத பார்க்கும்போது இந்த ஊர்லயே நீங்க தான் வேலை வெட்டி இல்லாத ஆளா இருப்பீங்கிற நம்ம அபிப்பிராயங்க. அதனால எல்லா விவரம் உங்களுக்கு தான் வந்து சேர்ந்துருக்குங்க. அது என்ன விவரம் டீட்டெயிலா சொன்னீங்கன்னா அதுக்கு என்ன செலவானாலும் கொடுத்துலாங்க. அது 10 100 ஆனாலும் பரவாயில்லை. பணம் பாஞ்சிட்டு வரான் பாரு. ஐயோ யாரு மேல கைய வைக்கிற? கைய கால என்ன பண்ற பாரு. என்ன பண்ண? இப்ப பஞ்சாயத்து கூட்டுறேன், பெரிய பஞ்சாயத்து. ஏப்பா உங்க ஐயாவுக்கு இருக்க செல்வாக்குக்கு இப்படி நடுரோட்ல சண்டை போடுற உனக்கு நல்லா இருக்கா? போய் வேலையை பாருப்பா. போப்பாண்ணா. பைத்தியம் கீத்தம் முடிச்சு போச்சா? ஏன் கதை உடைச்ச? யார கட்டி அவன் பொண்ணு அடுத்த ஒரு காரணம் சம்பந்தம் பேசுன? வீரசிங்கம் தெரிஞ்சுதான் பேசுறியா? யாருகிட்ட பேசுறேன்னு? இத பாரு, வீம்புன்னு வந்துச்சு, ஒரே நிமிஷம் தூக்கிட்டு போய் உன் பொண்ணுக்கு தாலி கட்டிடுவேன். அதே நிமிஷத்துல அறுத்து உன் மூஞ்சில அடிச்சிடுவேன். விஜயா படிக்காத ஊரை சுத்துற பொறுக்கிக்கு நினைப்ப பாரு. என்னத்தை படிச்சு கிழிச்சாலும் போடி. இப்படி பொறுக்கித்தனமா பேசல மூஞ்சி கிஞ்சால பேசுறேன். வீட்டை விட்டு வெளியே போடா நாயே. பேசுவையா? மவளை பட்டணத்துக்கு இப்படிக்கு அனுப்பல, அப்படிதான் பேசுவேன். டேய் மரியாதையா பேசல, செருப்பு பிஞ்சிரும். ஏய் பாப்பாண்டி. ஏய், நேத்து எங்கடா போயிருந்தீங்க? என் தலை சாஞ்சதுக்கு அப்புறமா தாண்டா இந்த வீட்டுக்கு நீங்க பெரிய மனுஷனுங்க. தலை இருக்கும்போது வாழாடக்கூடாது. நான் தான் அவன் தாய் மாமா வழியில பொண்ணு இருக்குன்னு சொன்னல,
டேய், எல்லாத்தையும் நீ விளையாட்டாவே பண்ணிட்டு இருக்கிற. கடைசியில உன் வாழ்க்கையே விளையாட்டா போகுது. நாங்க எந்த தப்பும் பண்ணலப்பா. அடிச்சு பல்லெல்லாம் பேசுறோம் படவா. அங்க ஊரே 2 பெட்டு கிடக்குது. தப்பே பண்ணலையா? தப்பு. நாட்டுக்குட்டம் போட்டிருக்காங்கடா. வாழ்க்கையில முதல் தடவை உங்க அப்பன் பஞ்சாயத்துல கை கட்டி நிக்க போறான்டா. சின்னவனே, இத வந்துட்டயா? பதினெட்டு ஊர்க்காரன் சேர்ந்து கண்ட மேனிக்கு கேள்வி கேட்க போறான். அந்த பொண்ணு நல்ல பொண்ணு. அண்ணனுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கும். ஐயா, உங்க மக ஊர் விட்டு ஊர் வந்து முன்ன பண்ண அறிமுகம் இல்லாத ஒரு பெண்ணோட குடும்பத்துல அந்த பொண்ணை பத்தி தாறுமாறா அந்த பெண்ணோட தாய்மாமட்டியே பேசியிருக்காங்க ஐயா. இதனால அந்த குடும்பத்துல பெரிய குழப்பமே ஏற்பட்டு ஒண்ணுக்குள்ள ஒண்ணு வெட்டுப்பலி குத்துப்பலி ஆயிருக்கு. அந்த குடும்பத்தோட கௌரவமே பாதிக்கப்பட்டு அந்த பெண்ணோட வாழ்க்கைய பெரிய பிரச்சனையா இருக்கியா. என் பையன் பண்ணது தப்பு தாங்க. அவர் தான் செஞ்சது தப்புன்னு ஒத்துக்கிட்டார்ல, அப்புறம் என்ன பஞ்சாயத்து? உட்காரே. சரிதான் போயா. இந்த மெட்டலுக்குலாம் ஒண்ணு குறைச்சல் இருக்காது. பஞ்சாயத்து கிளிக்கிறாங்களாம், பஞ்சாயத்து. போதும் ஐயா உங்க பஞ்சாயத்து. ஐயா நிலுங்கய்யா, போகாதீங்கய்யா. அட விடுங்கய்யா, பேசுறது போதும். ஒண்ணு பண்ணுங்க, போற வழியில வீட்டு இடவுக்கு வந்துட்டு போங்க. ஐயா, ஐயா, நானும் பிள்ளைங்களை பெற்றவன் தான். ஒரு அப்பங்கிற முறையில நான் சொல்ல விரும்புறது என்னன்னா, என் பையனால உங்க பொண்ணு அசிங்கப்பட்டு போச்சு. படிச்ச பொண்ணு, அதோட வாழ்க்கை பாழாயிடுமேன்னு நீங்க பயப்பட வேணாம். எனக்கும் எம்ஏ படிச்ச பையன் இருக்கிறான். நான் யாரு, எப்பேற்பட்ட குடும்பம்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும். உங்க வீட்டு பொண்ண என் வீட்டு மருமகளா ஏத்துக்க நான் விரும்புறேன். மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. உங்களுக்கு சம்மதம்னா சொல்லி அனுப்புங்க, அப்புறம் உங்க இஷ்டம். வீட்டுல எவ்வளவு நகை இருக்கு? உன் மகளுக்கு வர ஆணை 5ஆம் தேதி கல்யாணம். மாப்பிள்ள முத்துராமலிங்கத்தோட மூத்த பையன், கௌரவமான குடும்பம், எந்த குறையும் இல்லாத படிச்ச பையன். அவனை கட்டிக்க நம்ம விஜயா ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். படிச்ச பொண்ணு, அவளை ஒரு வார்த்தை கேட்க வேண்டாமா? அவளை கேட்டாட்டி வெத்தோம், அவளை கேட்டா படிக்க வச்சோம், அவளை கேட்டாட்டி நகை நட்டு வாங்கி போட்டு வளர்த்தோம். இல்லங்க, அவளை கேட்காம படிக்க வைக்கலாம், கேட்காம நகை நட்டு வாங்கி கொடுக்கலாம். தாலி ஏறி இறங்குறதாங்க ஒரு பொண்ணோட வாழ்க்கை. அவளுக்கு தெரியாம ஏறவும் கூடாது, இறங்கவும் கூடாதுங்க. இந்த கல்யாணம் என் மான பிரச்சனை. நான் உயிரோட இருக்கணுமா வேண்டாமாங்கிறத ஆத்தாளும் மகளும் கலந்து பேசி முடிவு சொல்லுங்க. மாப்பிள்ள படிச்ச பையன் தானா? நீ பயப்படாதம்மா. என் கழுத்துல தாலி ஏறினாத்தா உன் கழுத்துல தாலி தங்குன்னா
மாப்பிள்ளை குருடனா இருந்தாலும் பரவாயில்லம்மா, இந்த கல்யாணம் நடக்கும், கண்டிப்பா நடக்கும்மா. சார், என் தம்பி பூமணியின் பேரு. கருப்பா இருந்தாலும் கலையா இருப்பான். எங்கன்னு பார்த்து சொல்லுங்களேன் ப்ளீஸ். பூமணியா? அந்த பக்கம் இருப்பான் பாருங்களேன். அந்த பக்கம் இல்ல, இந்த பக்கம். அட பாவி! ஐயோ, ஊருக்குள்ள வந்தவங்க ஏன்டா அவகிட்ட மல்லு கட்டி நிக்கிற? இவன் எனக்கு ராங் ரூட் சொல்றான். யார் அவனா? அவன் தப்பான வழி காட்ட மாட்டான்டா. உனக்கு பொண்ணு பார்த்துட்டு வந்திருக்கேன், அது தப்பான வழியா? யாருடா? எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அவத்து விட்டுட்டா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அடிச்சு பாரு வெப்பில வெப்பில, அடிச்சு காட்டு பாட்டுல பாட்டுல. சின்ன மாப்பிள, நீ அந்த அம்மனியை பத்தி எடுத்து சொல்றதுல பெரிய மாப்பிள ஆடி அசந்து ஆவி ஆயிருந்தா. அப்படியா? சொல்லத்தான் சொல்லும் இல்ல, சொல்லி அடிச்ச செப்புச்சல அந்த நாடு இல்ல, அடிச்சு தூக்கும் ஆசமுல்ல, பட்டு பூச்சல போட்ட பூந்தேரு, வாசம் போகாத வெட்டி வேறு, சாந்து பொட்டோடு சுத்தும் பல்லாக்கு, பரிசம் போட்டாச்சு பங்கு நிட்டு, அண்ணாச்சி சந்தோஷமா நீ கொண்டாடு சம்சாரமா. தத்தோம் தக தரிகிட தக, தத்தோம் தக தரிகிட தக, தரிகிட தக தரிகிட தகதோ. பாட்டுக்கு பாடின ஜதி இல்லப்பா, பாதி விட்டி இல்ல, மொழிய சொன்னவ மூக்குல இருக்கிற ஒச்சத்தையும் சொல்லணும்லப்பா. எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அபத்து விட்டுட்டா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, பாசம் இருக்கும் ஒரு சந்தன பத்தி, அழகு ரதியா உன் அண்ணிய பத்தி, சொல்லி போடு ரக்க கட்டி கற்பனை இல்ல அண்ணன் பறக்க. எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அபத்து விட்டுட்டா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அடிச்சு பாரு வெப்பில வெப்பில, படிச்சு காட்டு பாட்டுல பாட்டுல. ஒரு ஜாடையில பார்த்தா அஞ்சலி தேவி, சடையோட பார்த்தா சரோஜ தேவி இல்ல, சொல்லி ஒன்னு சீக்கிரமா கவத்து மாப்பா. பின்னல் தான் பின்னால் தொங்கும், பொன்ன வளர்ச்சி பின்னிக்கொள்ளும், மின்னல் தான் கண்ணில் மின்னும், மின்னி முழங்கி சந்தம் சொல்லும், தாளக்கட்டோடு தாவும் தேன் கூடு, ராகம் கொண்டாடும் ஆடி முத்து, பூவும் கொட்டோடு பொங்கும் பாலேடு, பூமி காணாத வைர கொத்து, அண்ணேயன் பாட்டுக்குள்ளே அந்த அண்ணிதான் சிக்கவில்லை. தத்தோம் தக தரிகிட தக, தத்தோம் தக தரிகிட தக, தரிகிட தக தரிகிட தகதோ. பொண்ணு அழகாத்தான் இருக்கேன், ஆனா உன் தம்பி சொன்ன ரேஞ்சு கிடையாது, ஹைட்டு கொஞ்சம் கம்மி, திங்க் பண்ணிக்க மாப்ள. எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அவத்து விட்டுட்டா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, பாசம் இருக்கும் ஒரு சந்தன பத்தி, அழகு ரதியா உன் அண்ணிய பத்தி, சொல்லி போடு ரக்க கட்டி கற்பனை இல்ல அண்ணன் பறக்க. எடுத்து விட்டுட்டா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அவத்து விட்டுட்டா மாப்பிள்ளை மாப்பிள்ளை, அடிச்சு பாரு வெப்பில வெப்பில, படிச்சு காட்டு பாட்டுல பாட்டுல. இந்த வருஷத்தோட படிப்பு முடியுதுன்னு சொன்னாங்க. இன்னும் படிக்கணுமா? ஓ, வக்காலத்தா? சரி. ஆமா, நீங்க எதுக்கு தந்தி அடிச்சு கூப்பிட்டீங்கன்னு சொன்னீங்களா? இன்னும் சொல்லப்பா.
உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாரு. எனக்கு என்ன இப்ப கல்யாணத்துக்கு அவசரம்? உங்களுக்கு கல்யாணத்துக்கு அவசரம் இல்ல. இங்க ரொம்ப பேருக்கு கல்யாணம் நடக்கணுமே கடந்து துடிக்கிறாங்க. இளையவரு இளவட்ட கல்ல தூக்கிட்டு ரோடா திரிறாரு. மூத்தவர் நீங்க இருக்கும்போது இளையவருக்கு எப்படி கல்யாணத்தை முடிக்கிறது? இவங்களே முந்திக்கிட்டு போய் உங்களுக்கு பொண்ணு பார்த்திருக்கிறாங்க. வர்ற ஆவணி பார்த்தா 5 நல்ல நாள். கல்யாணத்தை முடிவு பண்ணியாச்சு. வாழ வேண்டியவன் நான். என்ன கேட்காம எப்படி முடிவு பண்ணலாம்? கேட்கிற கேள்வி நியாயம்தான். இவங்களா பெரிய மனுஷாலா நினைச்சுக்கிட்டு பொண்ணு வீட்டுக்கு போய் பொண்ணு கேட்டு பொண்ணையும் அவங்க குடும்பத்தையும் கேவலப்படுத்திட்டாங்க. 18 பட்டி மொத்தமா சேர்ந்து பஞ்சாயத்து வச்சுட்டான். என்ன என் புள்ள நான் கீழ்ச்ச கோட்டை தாண்ட மாட்டான்ற தைரியத்துல அந்த பொண்ணு தான் என் வீட்டு மருமகன்னு முடிவு பண்ணிட்டேன். எல்லாம் நம்ம குடும்ப கௌரவத்தையும் மானத்தையும் காப்பாற்றுறதுக்காகத்தான். நான் செஞ்சது தப்பா சொல்லு. நீ பொண்ணை பார்த்து உனக்கு பிடிச்சிருந்தா நியாயமா நீ தாண்டா கட்டிக்கணும். அப்பா, நீங்க எடுத்த முடிவுல எந்த மாற்றமும் வேண்டாம். பாத்தியாடா சின்னவன, என் பிள்ளைய ரத்தம் நிரூபிச்சுட்டாண்டா. பொண்ணு விளைச்சா பொண்ணு தாண்டா விளையும், புல்லு கட்ட விளையும். பெரியவன, நீ ஒரு தடவை போய் பொண்ணு பார்த்து வந்துரு. ஆமாண்ணே. போய் பார்த்துட்டு வாயா. எப்படி எங்க அண்ணன் கல்யாணம் சமைச்சார் பாத்தியா? ஐயோ போதும், அவர் கட்டிக்க போற பொண்ணு அவர் தான் பார்க்கணும். நல்ல வேளை ஒத்துக்கிட்டாரு. எப்பவுமே வெத்தலையோட சுண்ணாம்பு சேர்த்தாதான் செவக்கும். வெறும் சுண்ணாம்பு போட்டா வெந்துதான் போகும். அப்படி என்ன அவ பெரிய ரதியோ? ஏய், அவங்க ரதிதான். அவங்க அழகுக்கு முன்னாடி நீ அசிங்கம். போடி. வணக்கம்மா. யாரு? தெரியல மகனா? ஆமா. அம்மாவை அப்படியே உரிச்சு வச்சிருக்கியே. ஆமா, அப்பனும் மகனும் சேர்ந்து யாரோ ஒரு தட்டு கட்ட சிரிக்கி எல்லாம் நிச்சயம் பண்ணிருக்காங்களா? அதுக்குத்தான் ஒரு பெத்த தாய் வேணுங்கிறது. சரி சரி, ஓ, என்ன பண்றது? விதியை யாரால மாத்த முடியும்? அப்பா, நான் டவுனுக்கு போயிட்டு வரேன். மகாராஷ்டிரா போயிட்டு வாங்க. செலவுக்கு ஒரு 1000 ரூபாய் தேவை. உங்க ஆத்தா செத்த பிறகு இந்த வீட்டு வரவு செலவெல்லாம் உங்க அத்தை பொண்ணு போட்டு தான் பாத்துக்குது. புள்ள போட்டு இங்க வா. மாப்புள்ள பெரியவரு டவுனுக்கு போறாராம். 1000 ரூபாய் செலவுக்கு வேணுமா? கொடு. 1000 ரூபாயா? என்கிட்ட 400 ரூபாய் தான் இருக்கு. அதுல களை எடுக்கிறவங்களுக்கு 300 ரூபாய் கொடுக்கணும். இவ இருக்க போய் குடும்பம் கட்டு திட்டமா இருக்கு. இந்தாங்க. என்ன பிச்சை போடுறியா? இந்த வீட்டுல எனக்கு ஒரு சரி பாதி பங்கு இருக்கு. என் தம்பியை கட்டிக்கிட்டா நீ இந்த வீட்டுக்கு சொந்தக்காரி. அது வரைக்கும் வேலைக்காரி தான். ரொம்ப ஆடின நிரந்தர வேலைக்காரி ஆக்கிடுவேன். அவ்வளவுதான் சொல்றேன். கஜா, கட்டிலு கடையில பிராண்டி பாட்டில் பார்த்தேன். அதை வாங்கத்தான் பணம் கேக்குறீங்களோன்னு அப்படி சொன்னேன். தப்புதான். இதுல 1000 ரூபாய் இருக்கு, எடுத்துக்கங்க. என்னாச்சு போல உனக்கு? இது கட்டிக்கவே இல்லை பச்சா. அதுல என்ன சந்தேகம்? எனக்கு என்னவோ பயமா இருக்கு பச்சா. கனவு கண்டியா? இத பார், எப்படி என்ன விட்டு உன்னால இருக்க முடியாதோ அதே மாதிரிதான் உன்னை விட்டு என்னால இருக்க முடியாது. போதுமா? போய் சாமி கும்பிட்டு படு. போ. போன்னு சொல்றல.
அண்ணே 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 என்னாச்சு ரொம்ப நேரமா கதவு தட்டுற திறக்க மாட்டேன்றாரு அண்ணே மச்சான் பெரிய அண்ணே, மச்சான் கதவு திறங்கண்ணே அண்ணே மச்சான் அண்ணே மச்சான் பெரிய மச்சான் என்னங்கப்பா இல்லையா கதவு தட்டுறேன் திறக்க அப்படியா மாட்டேன் பெரியவனே அண்ணே பெரியவனே. ஐயா வந்திருக்காரு கதவு பெரியவனே திறங்கண்ணே என்னடா இது ஆ, பெரியவனே ஐயா எனக்கு ரொம்ப ஐயா பயம் ஐயா அப்பாயா டேய், அப்பா பெரியவனே ஐயோ ஐயோ டேய், என்னையா இது இவ்வளவு நேரம் கதவை தட்டுறான் ஏன் திறக்கல ஓ தூங்கிட்டேன் ஆஹா ஆமா கல்யாணத்துக்கு ஜவுளி எடுக்க நீ வரல வாண்ணே ட்ரெஸ் எடுக்க நான் எதுக்கு என்னையா கல்யாண மாப்பிள்ளை நீதான் உனக்கு ஜவுளி எடுக்க நீ வர வேணாம் இல்ல பொண்ணு எப்படி இருப்பா அவ கருப்பா செவப்பான்னு நல்ல செவப்புண்ணே தம்பி பாத்திருக்கானே அவன் ட்ரெஸ் எடுத்தா பொருத்தமா இருக்கும் அதோட ட்ரெஸ் எடுக்க நானும் டவுனுக்கு வந்தா அனாவசிய செலவுன்னு பார்த்தேன் அவ்வளவுதானே வேற ஒண்ணு இல்லையே சரி நீ போய் படுத்துக்கப்பா டேய் போய் வண்டி கட்டு உள்ள, வரேண்ணே. வா உள்ள. நீ போ நீ நிம்மதியா படுத்துங்கப்பா அண்ணே எப்படி கல்யாண பொண்ணுக்கு தாலி கட்டுறப்போ இது உனக்கு இது எனக்கு ஒரே மாதிரியா வாங்கியிருக்கேன் பாத்தியா ஆனா உனக்கு கரை பெருசு மாப்பிள்ள இல்ல நெக்லஸ் ஏய் அதெல்லாம் நீ ஏண்டி போடுற குடுறீங்க ஏதோ ஆசைப்படுற சின்ன புள்ள நீ போட்டு பாருமா பாரு ஆ. ஆ. யாரு ஆ? இந்த நேரத்துல வாங்க உள்ள வந்து உட்காருங்க யோ உங்க வீட்டுக்கு யாரும் உட்கார்ந்து விருந்து சாப்பிட வரல எதுவா இருந்தாலும் உள்ள போய் பேசி தீர்த்துக்கலாம் வாங்க பேசாதையா தாய் மாம நான் இருக்கும்போது யார கட்டியா பரிசு போட்டீங்க எங்க அக்கா மகனுக்கு அவன் என்ன அனாதையா இல்ல என் வீட்டுல தான் படிச்ச பொண்ணு இல்லையா நான் என் சொந்தத்தை விட்டு கொடுக்க மாட்டேன் எனக்கு இப்பவே முடிவு தெரிஞ்சாகணும் கேட்காம செஞ்சது தப்புதான் உங்களை எல்லாம் கலந்து பேசி செய்ய முடியாதபடி சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் அமைஞ்சு போச்சு என்னையா பெரிய சந்தர்ப்பம் திட்டம் போட்டே செய்திருக்கியா நீ என்ன சொன்ன இது ஏன் சாதிசனம் டேய் அட பாவிங்களா எல்லாருமே சேர்ந்து என் பிள்ளைகளை பிரிச்சிட்டீங்களா இவ்வளவு ஆனதுக்கு அப்புறம் இதை நான் சும்மா விட போறதில்ல தங்கமணி புறப்படுறா வாடா போங்கயா இவ்வளவு நாளா எங்கயா போயிருந்தீங்க இவங்க எல்லாம் சேர்ந்து என் தலைமையில மண்ணை மாதிரி போட்டாலும் பரவாயில்ல நான் கேட்டு அழிஞ்சு போறேன் வந்த வேலையை பார்த்து மரியாதையோடையாவது போங்க அவங்க கேட்கறதுல நியாயம் இருக்கு இந்த பிரச்சனைக்கு முட்டுப்புள்ளி வைக்க அப்படி நடந்துக்கிறது தவிர வேற வழி தெரியல எனக்கு இப்படி எல்லாம் நடக்கும் தெரிஞ்சிருந்தா நான் பொண்ணு பார்த்திருக்கவே மாட்டேன் இத பாரு நீ நடந்ததுக்காக வருத்தப்படுறத இந்த நிமிஷத்துல இருந்து நிறுத்துறேன் அம்மா நாளைக்கு அண்ணனுக்கு கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு ஆசீர்வாதம் பண்ணுமா
அந்த கொட்டு முடக்கம்மா கொட்டு முடக்கம்மா எட்டு திக்கும் எட்டு அந்த கொட்டு முடக்கம்மா கொட்டு முடக்கம்மா சாமி கொடுத்தவரா இதை தடுப்பதற்கு யார் இருக்கா சாமி கொடுத்தவரா இதை தடுப்பதற்கு யார் இருக்கா கச்சேரி மேளத்துக்கு தஞ்சாவூர் ஊர் நிச்சும்படி வந்ததுக்கு மன்னார்குடி சமையலுக்கு திருவாரூர் ஊர்கோலத்துக்கு ஆலத்தூர் போட்டார்காரு சீரியல் செட்டுக்கெல்லாம் தென்காசிதான் பூவான வேடிக்கைக்கு சிவகாசிதான் செங்கு செங்கடி மங்கம்மா ரங்கு ரங்கடி ரங்கம்மா ஜங்கு ஜங்கடி மங்கம்மா ரங்கு ரங்கடி ரங்கம்மா லிஸ்டில் இன்னும் மிச்சம் என்னடியோ சாமி கொடுத்தவரா இதை தடுப்பதற்கு யார் இருக்கா தனக்கு தம் தனக்கு தம் தனா தம் தனா தனக்கு தம் தனக்கு தம் தனா தம் தனா தம் தனக்கு தம் தனக்கு தம் தகதகதி தகிதம் எல்லாருக்கும் வாச்சிடுமா நல்ல பொண்ணு நல்ல வம்சத்துக்கு அம்சமுள்ள வாழ கண்ணு சுட்டாலும் சொக்க வைக்கும் சொக்க பொண்ணு இவ அம்மா நின்று பார்க்கும் இந்த ஊரே நின்று மீனாட்சி அம்மனுக்கு சுந்தரது ஈடேதும் இல்ல எங்க இந்திரது சாந்து கொட்டு முத்தம்மா சங்கு சக்கரம் சுத்தம்மா சாந்து கொட்டு முத்தம்மா சங்கு சக்கரம் சுத்தம்மா சந்தமுள்ள சிந்து சொல்லடியோ சாமி கொடுத்தவரா இதை தடுப்பதற்கு யார் இருக்கா மூணு முடிச்சியதோ அவ இல்லாம முடிஞ்சிருக்கா கல்யாணம் நூறு இது நிறுத்துல ஒண்ணம்மா சரியான ஜோடி இந்த மாப்பிள பொண்ணம்மா எட்டு திக்கும் எட்டும் அந்த கொட்டு முழக்கம்மா கொட்டு முழக்கம்மா எட்டு திக்கும் எட்டும் அந்த கொட்டு முழக்கம்மா கொட்டு முழக்கம்மா கடத்திட்டு போறீங்க?
மாப்பிள ஓமனே அதான் கண்ணே போட்டா போட்டா மாப்பிள்ள ஓடி போயிட்டானே. மாப்பிள்ள ஓடி போயிட்டானா? நீங்க எல்லாருமா சேர்ந்து என்ன இந்த கல்யாணத்துல நிக்க வச்சு கழுத்தறுத்துட்டீங்களேடா. வருத்தப்படாத, நாங்க இருக்கோம்ல, நீ எதுவும் கவலைப்படாத. இந்த மாதிரி நேரத்துல தைரியமா இருக்கணும். தைரியமா இருக்கு. முத்துராமலிங்கம், என்னப்பா இது விளையாடுறியா? இன்னைக்கு மட்டும் அந்த கல்யாணம் நடக்கல, நாளைக்கு 18 பட்டி பஞ்சாயத்துக்கு நீ பதில் சொல்ல வேண்டிய வரும். யோ, என்னையா பெரிய 18 பட்டு? அன்னைக்கு என்ன சுப்ரீம் கோர்ட் வக்கீல் மாதிரி மீசை முறுக்கி நின்னீங்க. இன்னைக்கு மாப்பிள்ள ஓடி போட்டானே, என்ன பண்ண போறீங்க? ஓய், ஏறி நெருப்புல என்ன ஊத்துற? என்ன பண்ணி அது பண்ணி உங்களுக்கு தெரியும். அவங்கிட்ட மரியாதை போடா. கொஞ்சம் சும்மா இருங்க. முத்துராமலிங்கம், அன்னைக்கு பஞ்சாயத்துல இந்த பொண்ணை வீட்டு மருமகளை ஏத்துக்கிறதா நீங்களா முன்னுக்கு வந்து முடிவு சொன்னீங்க. அத நாங்களும் ஏத்துக்கிட்டோம். இன்னைக்கு என்னடான்னா மாப்பிள்ளை காணங்கிறீங்க. என்னப்பா அதெல்லாம்? யோ, தலைக்கு மேல வெள்ளம் வந்துருச்சு. அப்புறம் என்ன அர்த்தம் கருத்தான்னு பேசிக்கிட்டு மூத்த ஓடிட்டானா இளையவன் இருக்கான்ல, அவனை தாலி கட்ட சொல்லுங்க. அதானே நியாயம். இது என்னையா நியாயம்? அவன் சொல்றதுல என்ன தப்பு? யோ, அது எப்படி இளையவனுக்கு? என்ன இளையவனுக்கு? அவன் வீட்டுக்கு பரிசம் போட்ட பொண்ணு அப்புறம் ஆத்துல அப்படி தள்ளுவாங்க? வாக்கு தவறாதான் தான் பெரிய மனுஷன். இவனுக்கு எல்லாம் எதுக்கு எடுப்புல வேட்டி? யோ, அன்னைக்கு பஞ்சாயத்துல எல்லாத்துக்கும் நானாச்சுன்னு நெஞ்சா நிமிச்சிட்டு பேசுறேன். இஞ்சிட்டுன்னா என்னையா அர்த்தம்? அர்த்தம் என்ன அர்த்தம்? யோ, நிறுத்தியா? அட நிறுத்துங்கப்பா. ஆளுக்கு பேசாம அவங்க என்னதான் முடிவு சொல்றாங்கன்னு பாப்போம். முடிவு என்னையா முடிவு? பொண்ணு கழுத்துல தாலி ஏறணும், அதான் ஏன் முடிவு. அவன் என் அக்கா மகனாலும் இவன் வீட்டுக்கு பரிசம் போட்ட பொண்ணு அடுத்தவனுக்கு விட்டு கொடுத்தா அதை கூட்டி கொடுக்கிற மாதிரி அர்த்தம். வேணா கூட்டி கொடுக்கலாம்னு கேளுங்க, நானே கட்டிக்கிறேன்.
அப்பனும் மகனும் என்ன முடிவு பெற்றதுங்க? தள்ளி விடுறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க. அது கங்கையா இருந்தா என்ன, காவிரியா இருந்தா என்ன? சாமி கொடுத்த இதன் தடுப்பதற்கு யார் இருக்கா? மூணு முடிச்சு ஏதோ அவை இல்லாம முடிஞ்சிருக்கா? யாராக்கு யார் அத சொல்வது யாரம்மா? விதி சொல்லாமல் ஆடும் அத வெல்வது யாரம்மா? எல்லாருக்கும் எல்லாம் இங்கே காலம் செய்த கோலம், காலம் செய்த கோலம். சாமி கொடுத்த வரம், இதன் தடுப்பதற்கு யார் இருக்கா? பெண் பார்க்க போனதென்ன ஆசை கொண்டு, நீயே ஊர்வலமாய் வந்ததென்ன மாலை கொண்டு, கேட்காமல் வந்ததொரு பூவிலங்கு, பூமாலையிட்டு வந்த சொந்தம் மாறாதிங்கு. வந்தாளே வண்ணக் கிளி உனக்காகவே, உனக்கென்று போட்டு வைத்த கணக்காகவே. உன்னோடு வந்தது இன்பமோ துன்பமோ, நடந்ததெல்லாம் நன்மைதானம்மா. சாமி கொடுத்த வரம், இதன் தடுப்பதற்கு யார் இருக்கா? மூணு முடிச்சு ஏதோ அவை இல்லாம முடிஞ்சிருக்கா? யாராக்கு யார் அத சொல்வது யாரம்மா? விதி சொல்லாமல் ஆடும் அத வெல்வது யாரம்மா? எல்லாருக்கும் எல்லாம் இங்கே காலம் செய்த கோலம், காலம் செய்த கோலம். சாமி கொடுத்த வரம், இதன் தடுப்பதற்கு யார் இருக்கா? மச்சான், உன்னையும் என்னையும் பிரிச்சு உனக்கும் எனக்கும் துரோகம் பண்ணிட்டு தான் நினைச்சேன். ஒரு பக்கம் பெரியவர் கலங்கிட்டு இருக்காரு, இப்படி இடிஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறத பார்த்தா அவரால் தாங்க முடியாது மச்சான். நீ நினைச்சு பார்க்க முடியாத வாழ்க்கை உனக்கு அமைஞ்சிருக்கு, அதை நீ வாழ்ந்து காட்டணும் மச்சான். அவங்க படிச்சவங்க, அவங்க மனசுக்குள்ள எவ்வளவோ ஆசைகள் இருந்திருக்கும். அதெல்லாம் உன்னால போச்சுன்ற கோவத்துல கூட குறைச்சு நடந்துகிட்டாலும் நீதான் பொறுத்து போகணும் மச்சான். பொட்டாவை ஏமாத்திட்டு எப்படி வாழ்றதுன்னு வேதனையா இருக்கா? இதுதான் விதி. இதை அப்படியே ஏத்துக்கிறதுதான் எல்லாருக்கும் நல்லது மச்சான்.
அட பாவி, உனக்கு நான் பொண்டாட்டியா? அந்த நினைப்பு உனக்கு கனவுல கூட வரக்கூடாது. இது வெறும் கயிறு. என்ன பஞ்சாயத்துல வச்சு ஏலம் போட்டு என் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்ட தூக்கு கயிறு. இப்பவே உன்கிட்ட இருந்து துண்டிச்சுக்கிட்டு போக என்னால முடியும். ஆனா உன்னை தண்டிக்காம நான் போக மாட்டேன். நான் பட்டது மாதிரியே நீ அவமானப்படணும். அணுவடுவா சித்திரவதைப்பட்டு சாகணும். திட்டம் போட்டு என்ன ஜெயிச்சிட்டல்ல? இல்ல, திட்டம் போட்டு இதெல்லாம் நான் செய்யல தாயே. நான் உன் கழுத்துல தாலி கட்டினது எங்க ஐயோட கௌரவத்தை காப்பாத்தணுங்கிறதுக்காகத்தான். இப்ப கூட நான் இங்க வந்தது எங்க ஐயாவுக்காகத்தான். நான் வெளியில போனேன்னா இன்னொரு அதிர்ச்சி அவர் தாங்கிக்க முடியாது. எங்க ஐயா செத்து போயிடுவாராத்தா. இந்த குடும்பத்தோட கௌரவமும் எங்க ஐயாவோட உசுரும் உன் கையில தான் இருக்கு. நான் பாட்டுக்கு ஒரு உரமப்படுத்திக்கிறேன்.